சன்னதியை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்கள் ஜெயத்தை எடுக்கிற அளவிலே இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால சோர்ந்தே போகாதீங்க. தடைகள் வந்துட்டே இருக்கும். ஆண்டவரை தேட தேட தடைகள் வருகிறது என்று சொன்னால் அவ்வளவுதான். சத்துரு நடுங்க ஆரம்பிச்சிட்டான், சத்துரு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அவன் இனி ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் போராட்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் போராட்டம் கொடுப்பான். நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் பட்சத்திலையும் என் பட்சத்திலையும் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் உபாகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. குடும்ப சாபங்கள், வம்சாவளி சாபங்கள், முன்னோர்களுடைய சாபங்கள், இது எல்லாவற்றையும் முறியடிப்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட ஒரு ஆயுதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு பிறகு அந்த சத்ரு